மட்டக்களப்பு முந்தன் குமாரவெளியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட தரப்பினரை கலைப்பதற்கு போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேல் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து மணல் அகழ்வில் ஈடுபட்ட சிலர் ஆற்றில் பாய்ந்ததுடன் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் காயங்குடா பகுதியில் முறுகல் நிலை ஏற்பட்டது. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முந்தன் குமாரவெளி ஆற்றங்கரை பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட தரப்பினரை கலைப்பதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முயற்சித்துள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்களில் சிலர் அருகிலிருந்து ஆற்றில் பாய்ந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். இன்று பகல் 12:45 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆற்றில் பாய்ந்ததை அடுத்து உயிரிழந்த 17 வயதான சதாகரன் மதுஷனின் சடலம் செங்கலடி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் தராம போலீஸாக தரைய மாட்டாங்க. அதே டைம்ல இங்க வந்து செய்ய மாட்டாங்க. சரியா? இங்க குருநாதர் கொண்டு போக வேண்டிய நிலை வேற. சுட்டாங்க ஆத்துக்குள்ள வாஞ்சன பண்ணமான ஸ்டெப்பு ரெண்டமான சுட்டா பாஞ்சப்பா அந்த புள்ளைய ரெண்டும் பாஞ்சப்பா ரெண்ட மகனே 14 வயதப்பா அந்த மகோட்டு திரும்பி வரலே அப்பா வந்து சத்த வடி வச்சு வந்தவங்க எல்லா பொடியிலும் ஓடி ஓடி ஆத்துல பாஞ்சவங்க பாயக்குள்ள எங்களோட தம்பியாக்கள் கண்டு சாட்டுட்டாங்க. நாளை தூக்க போன நாங்க உடல் சுட்டவனு சுடல் எங்களை உடலை தூக்குறதுக்கு தூக்கி இருந்தா நாங்க காப்பாத்திப்போம். ஒருவன் அப்ப என் போய் தூக்கிட்டோம். எஸ்டிஎஃப் திரதி சுட்டவனு எங்களை எஸ்டிஎஃப் வந்து வெடி வச்சேன். சத்த வெடி வைக்க நாங்க ஓடினாங்க. ஓட எல்லாரும் வாங்கிட்டாங்க. நாங்க தண்ணியை தாண்டிட்டோம். அனுமதியோட நாங்கள் ஏற்றுறோம். ஆனால் கள்ள மண் ஏற்றல. அவங்களே அனுமதி பத்திரத்தை வழங்கிட்டு இப்போ நாங்கள் கள்ள மண் ஏற்றுறோம்னு சொல்லி வந்து பிடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. நல்ல லஞ்சம் பண்றாங்க. வேண்டியது இப்படியான பாரதூரமான விளைவுகளை செய்கிறாங்க எங்களுக்கு. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உறுப்பினர்களுக்கும் மணல் அகழ்வில் ஈடுபட்ட தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இதனை அடுத்து போலீசாரின் வாகனத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உறுப்பினர்களை அழைத்துச் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை ஏற்றிச் சென்ற வாகனத்தை காயங்குடா பகுதியில் பொதுமக்கள் வழிமறித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலக தடுப்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். போலீஸ் வாகனத்தை பொதுமக்கள் வழிமறித்த நிலையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த நிலையில் போலீஸ் வாகனத்தை மறைக்க முற்பட்ட பொதுமக்களை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான சதாசிவம் வியாழேந்திரன், சீனி தம்பி யோகேஸ்வரன் மற்றும் கிழக்கு மாகாண பிரதி தவிசாளர் இந்திரகுமார் பிரசன்னா ஆகியோரும் இதன்போது சம்பவ இடத்திலிருந்து வெளியேறினர். பின்னர் போலீசார் மற்றும் கலக தடுப்பு போலீசாரினால் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதேவேளை இந்த சம்பவத்தை அடுத்து செங்கலடி பதுளை பிரதான வீதியை செங்கலடி வைத்தியசாலைக்கு முன்பாக இடைமறித்து பொதுமக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர்.